மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்னென்ன கொடுக்க காத்திருக்கு, எந்த கிரகம் சாதகமாக இருக்குது, எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம், எந்த கிரகத்துக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும், அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போகிறது, நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்க இருக்கோம். செவ்வாய் தை மாதம் 1ஆம் தேதி மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மகரத்துக்கு போகிறாரு. அந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் தான் இருக்க போகிறாரு. ஸோ மகர ராசியில் செவ்வாய் வரப்போகிறதுனால செவ்வாய்ங்கிற கிரகம் மகரத்தில் உச்சம் அடையுது. அப்போ மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். வார்த்தைகளும் சரி, தன்னுடைய இளைய சகோதரர் வழிகளும் சரி. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சகோதரரை மட்டும்தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதோட புதன் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு. மீதி நாள் தை 20ஆம் தேதி வரைக்கும் அவர் மகரத்தில் இருப்பார். 20க்கு மேலே கும்பத்துக்கு வராரு. ஸோ 3 பயிற்சிகளை ஒரு மாதத்தில் ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிறந்தவங்க, அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும், எதை கவனத்தில் கொள்ள வேண்டும், எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கோம். சுக்கிரன் தை 1 முதல் 22ஆம் தேதி வரை, அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடுமனை யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கிரன் சொல்கிற கிரகம். அந்த சுக்கிரன் கிரகம் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 80% நாட்களை அந்த மகரத்திலே 23ஆம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ மீதி இருக்கிற ஒரு 9 நாள் 8 நாள் கும்பத்தில் இருப்பார். அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் சுபராகவும் எந்த ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது சூரியன் அப்படி எடுத்துக்கிட்டா அது மாதக்கோள். அந்த கிரகம் எங்கே இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும். ஸோ சூரியன் கிரகம் மகரத்தில் ராசியில் இருக்க போகிறாரு. இந்த மகர ராசியில் சூரியன் இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போகிறாங்கன்றத இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி இந்த கும்பராசி. இந்த கும்பம் அப்படின்னாவே ஒரு ரகசியம். இவங்க கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு ரகசியம் சொல்லி வெளியில் போனதாக எந்த விதமான சான்றும் இருக்காது. அவ்வளவு ரகசியமான ஒரு ஆள். அடுத்தவர் ரகசியமாக இருக்கட்டும், இவருடைய ரகசியமாக இருக்கட்டும், அவ்வளவு சீக்கிரமாக இவங்ககிட்ட வார்த்தையை வாங்க முடியாது. அவ்வளவு ரகசியமான ஆட்கள் இந்த கும்பராசி ஆட்கள். சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இந்த கும்பராசி. வாழும் காலத்திலேயே தன் கர்ம விடைகள் அத்தனையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி. தன்னுடைய கர்மாவை ஏற்ற இறக்கங்களை தானே சரி செய்து கொள்ளக்கூடியது. நன்மைகளெல்லாம் செய்யும் பொழுது நன்மையாகவும், அதையே தொடர்ந்து செய்யும் பொழுது நன்மையை மட்டுமே அனுபவிக்கிற ஒரு ராசி கும்பராசி. ஏன் அப்படின்னா சனி அப்படிங்கிறவன் கர்மகாரகன். அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்கு இத்தனை மகிமை இருக்கு. சரி, தை மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த கும்பத்துக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க காத்திருக்குதுன்னு பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் ராசிநாதன் இருப்பது நிச்சயமாக வருமானம், தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். சரி, வருமானம் வந்துடுமா, நான் என்னுடைய வளர்ச்சி இருந்துருமா அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடம் வலுப்பெறுகிறது. சரி, வருமானம் வருது, அது செலவாக ஆகுமா, சேமிப்பாக கன்வெர்ட் ஆகுமா? சேமிப்பாக கன்வெர்ட் ஆகும். குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுடைய வருமானம் சேமிப்பாக மாறும். சரி, விரயம் ஆகாதா? விரயத்துக்கு வழி இல்லை. ஏனென்றால் இங்கு உங்களுடைய விரையாதிபதியே உங்கள் ராசியாதிபதி ஆகிவிட்டார். உங்கள் விரயம் கொடுக்க வேண்டியவரே வருமானத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் தள்ளப்பட்டார். அதனால் விரயம்
பெருமளவு தடுக்கப்பட்டு சேமிப்பாக மாறுகிற காலம் இந்த காலம். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க 4ஆம் இடம்ங்கிறது வாகனம், வீடுமனை எல்லாம் சுட்டி காட்டுகிறது. இந்த ராசிநாதன் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த வாகனம் வாங்குவதிலும் வீடுமனை விஷயத்திலும் பல தொய்வுகளை மட்டுமே சந்தித்திருந்த கும்பராசி நேயர்கள் அதற்கெல்லாம் ஒரு மாற்று இருக்காதா? ரொம்ப நாள் பழைய வாகனம் வச்சுட்டு இருக்கேன், எங்களுக்கு ஒரு நல்ல வாடகை வீடு கிடைக்காதா, ஒரு சொந்த வீடு வாங்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மாறுதல் உண்டு. பிள்ளைகள் சரியாக படிக்கல, பிள்ளைகள் ரொம்ப கவலை ஏற்படுத்துகிறாங்க, கஷ்டங்களாக இருக்குது, பூர்வீகத்திலிருந்து நாங்கள் எப்போ ரிலீவ் ஆகி வெளியே வரும், அந்த பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் கேட்குது எனக்கு நீங்கள் சொல்கிறது. அதெல்லாம் ரிலீவ் ஆகுது இந்த மாதம். அதுக்கான முயற்சியை செய்யும் பொழுது எல்லாத்துலேருந்தும் படிப்படியாக நீங்கள் வெளியே வரீங்க. உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன் 12ஆம் இடத்துக்கு வரார். மனைவியிடமோ மனைவியுடைய உறவினரிடமோ வாக்குவாதம் இல்லாமல் பொறுமையாக செல்லும் பொழுது இந்த மாதத்தை அருமையாக கையாள முடியும். 8க்குரிய புதன் 12ஆம் இடத்தில் வருகிறார். நீங்கள் ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை பேசி குடும்பத்திலோ இல்லை தொழில் செய்யும் இடத்திலோ நீங்கள் அதற்கு ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது உங்களை பெயர், நற்பெயர், களங்கம் ஏற்பட்டுவிடும். கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. சரி, 9க்குரியவன் 4க்குரிய சுக்கிரன் உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வருகிறார். சுபமான விரய காலம் ஏற்படுகிற காலம் இது. வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு நல்ல விசேஷம் செய்யணும், பசங்களுக்கு காது குத்தலான்னு இருக்கும், திருமணம் செய்து வைக்கணும், எங்கள் அப்பாவுக்கு ஒரு 60ஆம் கல்யாணம் செய்யணும், கட்டாயமாக செய்யலாம். 9ஆம் இடம் தந்தையாருடைய சொல்லுகிறது, 4ஆம் இடம் தாயார். சுபமான செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது, செஞ்சு அழகு பார்க்கலாம். பெரியோருடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய காலம் இந்த காலம். வீட்டில் பெரியவருடைய உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து நோயிலிருந்து விடுபடுகின்ற காலம் இந்த காலம் உண்டு. உங்களுக்கு உடல்நிலை உபாதைகள் இருக்கும் பட்சத்தில் அதற்கான தீர்வுகான மருத்துவரை நீங்கள் நாடி உடல் உபாதையிலிருந்து விடுபட்டு பூரண குணமடைந்து உங்கள் தொழில் அமைப்பு விஸ்தரிப்பு நடந்து விரிவாக்கம் நடந்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்களோடு நன்றி, வணக்கம்.